வணக்கம். ஆனந்தாவின் ஆனந்தமான விவசாயம். இப்போ இந்த தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா இந்த மேல இப்படி கருப்பு கலர்ல லீஃப் இருக்கு. நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஆனா ஏன் எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்கும். இதுக்கு காரணம் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மரத்தோட பின்பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த இலையில ஒயிட் ஃபிளை இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை ஈ அப்படிம்பாங்க, ஒயிட் ஃபிளை. இது ஒரு சாறு உறிஞ்சும் பூச்சி ரகத்தை சேர்ந்தது. இது பின்பக்கத்துல உட்கார்ந்து இதனோட பச்சையத்தை முழுக்க உறிஞ்சிரும். உறிஞ்ச உடனே இது மேல அதனுடைய எச்சம் பட்டு இந்த மாதிரி கருப்பு கலரா மாறும். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பச்சை மாறி மஞ்சள் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி நெருப்பு வச்சு எரிச்ச மாதிரி ஆயிடும். இதை அவாய்ட் பண்ண முடியுமானா தாராளமா பண்ண முடியும். இதுக்கு இயற்கை முறையில ஒரு சிறந்த மருந்துன்னு பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆனந்தால ஒரு ப்ராடக்ட் இருக்கு, வேம்பன் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட். நீம் ஆயில் 10,000 ppmல அசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் கலந்தது. அதை 10 மில்லி மருந்தும் 90 மில்லி தண்ணியும் கலந்து வருஷத்துக்கு 2 டைமோ 3 டைமோ ரூட் ஃபீடிங் மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த ஒயிட் ஃபிளை நல்லா கண்ட்ரோல் ஆகும் இயற்கை முறையில். ப்ளஸ் அந்த காயில் வர சொறி வருது இல்லையா, சொரிக்காய், யூரியோஃபைட்ஸ், சிலந்தி அட்டாக்னு சொல்லுவாங்க, அதுவும் கண்ட்ரோல் ஆகும். பொதுவாக இளநீ வியாபாரிகள், இளநீக்கு விட்டுருக்கிற விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மோனோகோட்டோபாஸ் கெமிக்கல் கட்டுவாங்க. அது கட்டினா 45 நாளைக்கு அந்த இளநீரை சாப்பிடக்கூடாது, அவ்வளோ ஹெவி பாய்சன். ஸோ இந்த நீமாயில் 10,000 ppm நம்ம கொடுக்குற அந்த வேம்பன்ற ப்ராடக்டை கொடுக்கும்போது உங்களுக்கு மோனோகோட்டோபாஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு, மரம் ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை முறையில் அன்னைக்கே நீங்கள் இளநீ வெட்டி சாப்பிடலாம், ஒன்றும் குறை கிடையாது. ஸோ அந்த பெனிஃபிட் வேணுன்ற ஃபார்மர் தயவுசெய்து எங்களை அழைக்கவும். நன்றி, வணக்கம்.